Good evening, students. Today we will see the current affairs analysis dated from September 1st and 2nd, 2025. The first article related to the Green Credit Program. It was launched during 2023. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா the Conference of Parties 2023 நடந்த துபாயில் நடந்த மீட்டிங். Conference of Parties 28 of United Nations Framework Convention on Climate Change. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா க்ரீனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ், தட் இஸ் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கம்பெனிஸ். அவங்க வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வாலண்டியராக பண்ணுறது நாட் கம்பல்ஷன். 1000 mallet trees, that is 1100 trees per hectares. அந்த அடர்த்தி இருக்கணும், 5 years அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதோட கனோப்பி, தட் இஸ் 40% ஆஃப் த கனோப்பி. கனோப்பின்னா காடோட அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ், அந்த அடர்த்தி, காடோட அடர்த்தி வந்து 40% மேலே இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் they will be provided with credits, க்ரீன் கிரெடிட்ஸ்னு பேர். இதுக்கு முன்னாடி இதை வந்து விற்கலாம், தட் இஸ் ட்ரேடபிள் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள். இப்போ அதை வந்து மாற்றிருக்காங்க, தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஆனால் இப்போ ட்ரேடிங் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்தந்த கம்பெனிஸ் தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கம்பெனி XYZ அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி வந்து அதிகமான பொல்யூஷன் ரிலீஸ் பண்ணுதுன்னா அதுக்கு பகரமாக இந்த கார்பன் கிரெடிட்ஸை அவங்க பயன்படுத்திக்க முடியும். அப்புறம் CSR ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து கணக்கு காமிக்க முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ். தட்ஸ் அபவுட் திஸ் க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னா என்னன்றது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி NGO எஜுகேட் கேர்ள்ஸ், விச் காட் எஜுகேட் கேர்ள்ஸ்னு பேர். 2007 இட் வாஸ் ஸ்டார்டட் பை சஃபினா ஹுசைன். இந்தியாவில் ஃபஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ராமன் மேக்ஸே அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஏஷியன் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு பேர். இட் வாஸ் கிவன் டு தி ஏஷியன் பீப்புள். ஏஷியாவில் செல்ஃப் சர்வீசஸ் related to the societies, services related to the society, அது பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. எம்பவரிங் தி யூத், ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி அவங்க சர்வீசஸ் டுவர்ட்ஸ் தி நீடட் அப்படின்றப்போ இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ராமன் மேக்ஸோ அவார்டு எடுத்திங்கன்னா திஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் 2007. இல்லை இது அவ்வளோ டீட்டெயில்டாக தேவையில்லை. அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா எஜுகேட்டிங் தி கேர்ள் சைல்டு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 30,000 வில்லேஜஸில் அவங்க இருக்காங்களா அவங்களோட NGOs. அது மாதிரி 2 மில்லியனுக்கு அதிகமான பெண்களை இது வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. 90% ரெண்டன்ஷன் ரேட், அப்படின்னா ட்ராப் அவுட் ஆன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி ஸ்கூலுக்கு போகிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதில் 90% அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ராமன் மேக்ஸாய் அவார்டு, it was founded by 1957, funded by Rockefeller Fund. யார் நினைவாக இந்த பேர் வைக்கப்பட்டுச்சுன்னா பிலிப்பைன்ஸோட அன்னைக்கு இருந்த பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், ஐ ஹோப் ஸோ, த லீடர். அவர் வந்து விமான விபத்தில் இறந்து போனார். அது அவருக்கு நினைவாக தான் இந்த ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அண்ட் இட் வாஸ் ஃபண்டட் பை தி ராக்ஃபெல்லர். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து எல்லா வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு வாங்கினது 1958 வினோபா பாவே, ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி வினோபா பாவே. அவங்களுக்கு தான் அந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுச்சு இந்தியாவில் வாங்கினது. அப்புறம் ஆர்கனைசேஷனாக வாங்கினது இப்போ இவங்க தான், சரியா? தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி தெர்மோஹேலின் சர்க்குலேஷன். To show the map, அதுக்கு முன்னாடி I will give a introduction. ஸோ தண்ணியோட மூவ்மெண்ட் எடுத்துனா இது ஓஷியானிக் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி சொல்கிறாங்க. we will see that
ஓஷியானிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a water movement எப்படி நடக்கும் அப்படின்னா the movement will happen because of the winds. அப்போது ஒரு பக்கம் லைக் தண்ணி வந்து இந்த பக்கம் போகுது அப்படின்றப்போ இங்கே வேக்கன்சி ஆகும், there will be upwelling, கீழே இருந்து தண்ணி மேலே வரும் கோல்டு வாட்டர், அண்ட் தென் இங்கே டவுன்வெல்லிங் நடக்கும். ஸோ இங்கேருந்து இடித்து டென்சிட்டி அதிகமாகாமல் இட் வில் கம் டவுன், தட் இஸ் கால்ட் அஸ் டவுன்வெல்லிங் ப்ராசஸ் அப்படின்னு பேர். ஸோ மேலே மூவ் ஆகக்கூடியது ஓஷனிக் கரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கீழே மூவ் ஆகுறதுக்கு பேர் தெர்மோஹேலைன் சர்க்குலேஷன் அப்படின்னு பேர். The thermohaline circulation will happen, you can show the map now, display the map. So you can see here the ரெட் கலரில் போகக்கூடிய வாட்டர்ஸ், ரெட் கலரில் இமேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து வார்ம் வாட்டர் கரண்ட். ஸோ இட் வில் ஃப்ளோ டாப், மேலே ஓடுறது, கடலுக்கு மேலே ஓடக்கூடியது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கீழே ஓடக்கூடியது, அண்டர் சீயில் ஓடக்கூடிய தண்ணி தான் அட்லாண்டிக் மெரிடோனல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன். அது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷனில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ யூ பீப்புள் நோ த ஓஷியானிக் கரண்ட்ஸ் இன் தி அமெரிக்கன் ஏரியா. ஸோ அமெரிக்காவில் யூ ஹேவிங் திஸ் கல்ஃப் கரண்ட் இப்படி ஓடும். அப்புறம் இந்த பக்கம் போகும்போது இட்ஸ் அ நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு பேர், இந்த பக்கம் போகக்கூடியது. ஸோ இட் கெட் கோல்டு பை தி கிரீன்லேண்ட். அப்புறம் இங்கேருந்து உங்களுக்கு லேப்ரடார் கரண்ட் வரும். ஸோ இந்த கோல்டு கரண்ட்னால இங்கே ஐஸ் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் இன் திஸ் ஏரியா ஐஸ் வில் பி ஃபார்ம்ட் அண்ட் த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் ஐஸ் ஆகும்போது, ஓஷியானிக் வாட்டர் ஐஸ் ஆகும்போது அந்த சால்ட் வந்து அங்கே லெஃப்ட் ஆகும், த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வில் இன்க்ரீஸ், ஆட்டோமேட்டிக்லி இந்த வெயிட் அதிகமாகிறதுனால த வாட்டர் வில் சிங்க்ஸ் டவுன் கீழே, தட் இஸ் டவுன்வெல்லிங் ஆகும். டவுன்வெல்லிங் ஆகும்போது அந்த ப்ரெஷர்னால ஒரு இடத்துல அப்படியே உள்ள ரொட்டேஷன் ஆகி மேலே ஒரு இடத்துல வரும், தட் இஸ் கால்ட் அஸ், தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி அட்லாண்டிக் மெரிடோனல், மெரிடியனில் அட்லாண்டிக் ஏரியா மெரிடியனில் உருவாகக்கூடிய ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன்னா உள்ளே போயிட்டு திருப்பியும் அப்படி வரும், தட்ஸ் அ சர்க்குலேஷன். ஷோ த மேப் நவ் again. You can see here ரெட் வந்து இந்த ரெட் சைடுக்கு மேலே போயிட்டு அட்லாண்டிக் ஏரியாவில் போயிட்டு கீழே உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு அப்படியே ரொட்டேஷன் ஆகி இட்ஸ் ஒன்லி ஒன் பெல்ட், ஓஷன் கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது வந்து வீக்கனிங் ஆகுச்சு அப்படின்னா, இது இப்போ வீக்கனிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. 2100 போகும்போது இட் வில் பி 35-40%, 30 to 35-40% வந்து வீக்கனிங், அதோட பலனை இழக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்படி பலனை இழக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கிரீன்லேண்ட் கரண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், அது மாதிரி லேப்ரடார் இந்த ஏரியா வந்து ஐஸ் ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து குளோபல் வார்மிங்னால மெல்ட் ஆகுது. வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இந்த ஏரியாவில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கன் ஏரியாவில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் லீட்ஸ் டு salinity dissolve. salinity dissolve ஆகுதுன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வில் பி ரெடியூஸ்ட். அப்போ வாட்டரோட டென்சிட்டி கம்மியாகுதுன்னா அதோட சிங்க்ஸ் டவுன் வந்து கம்மியாகும், அந்த உள்ளே போகிறது வந்து கம்மியாகும். அப்படி உள்ளே போகலைன்னா அந்த டேர்னிங் ஓவர் டேர்னிங் நடக்காது. எல்லினோ சைக்லேஷன் ஆசிலேஷன் வந்து டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே இருந்து தண்ணி மேலே வந்தால் நியூட்ரியன்ஸ் மேலே வரும், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே தண்ணி போகலை அப்படின்னா இட் ஒன்ட் கம்ஸ் அப். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. நியூட்ரியன் மிக்ஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரி? சிவியர் கூலிங் ஆகும், யூரோப்பியன் ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப கோல்ட் ஆகிறதுக்கு, ரெயின்ஃபால் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும், எல்லினோ அஃபெக்ட் ஆகும், எல்லினோ ஆசிலேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐஸ்லேண்ட் நார்வே ஏரியாஸில் எல்லாமே ஐஸ் மெல்ட் அதிகமாகிறதுனால ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் அபவுட் தி கரண்ட் SEO மீட்டிங். ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் மீட்டிங் இப்போது தியான்ஜியான் அப்படின்ற பிளேஸில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் தென் லீடர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. ஸோ SEO ஆரம்பிக்கப்பட்டது 1996 ஷாங்காய் 5 அப்படின்ற குரூப்பிங். அது யூ பீப்புள் நோ தட் ரஷ்யா, சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த நாடுகள் மூலமாக உருவாக்கப்பட்ட டு கண்ட்ரோல் தி இன்சர்ஜென்சி அப்படின்னா தீவிரவாத அமைப்புகள், அந்த நாடுகளுக்கு எதிராக பிரச்சனை பண்ணக்கூடிய அமைப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. சைனா அண்ட் 3 சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற உகுர் பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் 2001 உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரி ஜாயின் பண்ணாங்க அண்ட் பிகம் SEO. அதுக்கு பிறகு 2017 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஜாயின். அதுக்கு பிறகு இப்போது ஈரான் ஜாயின் பண்ணாங்க ரீசெண்டாக. அப்புறம் 2022 பெலாரஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 22 அப்ளிகேஷன் போட்டாங்க. நவ் 10 மெம்பர்ஸ் ஆர் தேர், பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அப்புறம் அப்சர்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான், மங்கோலியா இவங்க எல்லாமே அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா
இன்சர்ஜென்சி தட் இஸ் டெரரிஸ்ட் குரூப்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெரரிசம், இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான மீட்டிங்ஸ் இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்தியா தரப்புல இருந்து பகல்காம் தீவிரவாத அமைப்பு தீவிரவாத தாக்குதலை வந்து பாகிஸ்தான் அதிபருக்கு முன்னாடியே கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ப்ளஸ் அந்த டிக்ளரேஷன் வந்து அங்கே ஏற்கப்பட்டிருக்கு. தட்ஸ் அ பாசிட்டிவ் சைட் ஆஃப் திஸ் மீட்டிங். இப்போ நடந்த மீட்டிங்கில் தியான்ஜின் டிக்ளரேஷன் பேர் 2026-35க்கான டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அமைச்சிருக்காங்க. கோஆப்ரேஷன் பண்ணணும் இன் எனர்ஜி செக்யூரிட்டி, லைக் எனர்ஜி செக்யூரிட்டி 2026லேருந்து 30 வரைக்கும் எனர்ஜியில் இந்த நாடுகளுக்குள்ளாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தட் இஸ் ஃபியூவல், கேஸ், இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அப்சர்வர் ஸ்டேட்டஸில் காமன்வெல்த் குரூப்பிங்கை சேர்த்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான், மங்கோலியா சொன்னேன், அது கூடவே இப்போ காமன்வெல்த் குரூப் சேருது. குரூப்பிங் காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னால் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண பகுதியும் ஏரியாஸ் அண்டர் தி பிரிட்டிஷ் வந்து ஹெட்டாக இருந்த குரூப்பிங் எல்லாமே வந்து காமன்வெல்த் சேர்ந்தால் இந்தியாவும் அதில் ஜாயின் பண்ணோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அப்புறம் சொல்பான் அட்டா அப்படின்ற கிர்கிஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய கல்ச்சரல் கேபிட்டல் முன்னாடி வாரணாசி வந்து கல்ச்சரல் கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி சொல்பான் அட்டா அப்படின்ற பிளேஸை வந்து கல்ச்சரல் கேபிட்டலாக கிர்கிஸ்தானில் இருக்குது அந்த பிளேஸ், அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி சுப்ரீம் கோர்ட்டோட ரீவிசிட் டுவர்ட்ஸ் தி ஆர்டிஇல போடப்பட்ட கேஸ், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ வி வில் see that. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009ல் இந்த ஆக்டை கொண்டு வராங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா 6லேருந்து 14 இயர்ஸ். இந்த ஆக்ட் எதுபடி உருவாக்கப்படுதுன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வி ஹேவிங் ஆர்டிகிள் 21A, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் 6 to 14 இயர்ஸ். அதன் அடிப்படையில் இந்த ஆக்ட் கிரியேட் பண்ணது, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 6 to 14 and 25% ரிசர்வேஷன் இன் தி ரிசர்வேஷன் ஃபார் SC பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி சோஷியலி பேக்வேர்டு கம்யூனிட்டி, அப்புறம் டிஃபரன்ட்லி ஏபிள்டு இவங்களையும் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது சொல்லப்படுது, அது வந்து கொடுக்கப்படணும். ரிசர்வேஷன்ஸ் நீட்ஸ் டு பி கிவன். அதன் அடிப்படையில் இந்த ஆக்ட் கிரியேட் பண்ணி அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான், நவ் இட் இஸ் சமகர சிக்ஷா அபியான் ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு இது இன்டெகிரேட்டடாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நோ ஃபீஸ், நோ டிடென்ஷன் பாலிசி ஆல்சோ. யாருமே ட்ராப் அவுட் பண்ணக்கூடாது வித்தவுட் எனி வேலிட் இல்லை கிடையாது ஆக்சுவலாக டிடென்ஷன் பாலிசி. ஸோ எந்த காரணத்தை கொண்டு தேவையில்லாமல் அவங்கள தோற்கடிக்கவே கூடாது. ஸோ அவங்கள தே நீட் டு பி அலவுட். ஸோ ட்ராப் அவுட்ஸை குறைக்கிறதும் எல்லா குழந்தைங்களும் கல்வி கற்கணும் அப்படின்றதும் இதோட மெயின் மோட்டிவ். வி ஹேவிங் ஆர்டிகிள் 30 class 1 cultural and educational rights of the minorities. So minorities will have the rights to administer and establish their minority institutions. Minorities, that is religious minorities are there, language related, scripts related minorities. They have the right to administer and establish and administer the minority educational institutions வந்து உருவாக்கலாம். அதில் வந்து இந்த 25% வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்றது. ஸோ ரிசர்வேஷன் வில் நாட் பி அலவுட் இன் திஸ் கேட்டகரி. ஆர்டிகிள் 15ல் வரக்கூடிய ரிசர்வேஷன் வில் பி given exemption in this class. அதுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து 2014ல் they gave a verdict. இந்த 25% இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் பொருந்தா, நீங்கள் ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் மைட், அவங்க உருவாக்கப்பட்டது மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட பர்பஸ் என்னது, உருவாக்கப்பட்டதுன்னு நோக்கம் மைனாரிட்டி பீப்புளோட அப்லிப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த 25% ரிசர்வேஷன் கொடுத்தாச்சுன்னா இட் மைட் அஃபெக்ட் அப்படின்றதுனால அதை ஸ்டாப் பண்ணாங்க. It happened. Now the Supreme Court is ready to revisit this judgment. ஏன் அவங்க இன்ஸ்டிடியூஷனில் 25% கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the verdict, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டியது ஆர்டிகிள் 21A ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தென் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்,
இது நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் 13 கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், அது படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். த நெக்ஸ்ட் இஸ் பாண்ட் மார்க்கெட். ஒரு பாண்ட் அப்படின்னா பாண்ட் ஈல்டு ரெடியூஸ் ஆனதை நியூஸில் சொல்கிறாங்க. பாண்ட் ஈல்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, நாட் ரெடியூசிங். ஸோ பாண்டு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. பாண்ட் அப்படின்னா என்னது? there is a financial instrument. It was used like a paper. The paper, சரியா, ஒரு பத்திரம். அதில் வந்து ஒரு 1000 rupees அப்படின்ற வேல்யூவில் ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா ஏ பர்சன் வந்து பி பர்சனுக்கு செல் பண்ணுறாரு at a 10 years at a interest rate of 10%. அப்போது எவ்ரி இயர் he will get a 10% interest. ஒரு வருஷம் முடியும் போது எவ்வளோ கிடைக்கும்? 10% interest. How much he will get? 1100. ஸோ 10% இன்ட்ரெஸ்ட் நான் கேட்குறேன். 1000க்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு? 100 rupees. அப்போது 10 years முடியும் போது he will get the return, இதுவும் கிடைக்கும். கரெக்ட் தானே? இவங்களோட ஈல்டு எவ்வளவு? ஈல்டுனா ப்ராஃபிட் எவ்வளவு? 10%. 10% த ஈல்டு. இப்போ இந்த மார்க்கெட், இந்த பாண்டு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகுது அப்படின்னா ஐ ஆம் ரெடி டு பர்ச்சேஸ். இப்போ ஏ பர்சன் பி பர்சனுக்கு செல் பண்ணியிருக்காரு, தட் இஸ் கம்பெனி. ஏ இஸ் அ கம்பெனி. பி பர்சன் வந்து பிரைமரி கஸ்டமர், பிரைமரி பாண்ட் ஹோல்டர். அப்போ அவர் வந்து வாங்கியிருக்கார் அப்படின்றப்போ தெர் இஸ் அ ஹியூஜ் பாண்ட் டிமாண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்னா ஐ ஆம் ரெடி டு பர்ச்சேஸ் இட் ஃபார் 1100. அப்போது ஆட்டோமேட்டிக்லி எனக்கு கிடைக்கக்கூடியது 10%, நாட் ஆஃப் திஸ். புரியுது? ஐ எம் கெட்டிங் இட் ஃபார் 1100. ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்னது? 1000க்கான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும், 100 rupees தான் கிடைக்கும். அப்போ என்னோட பர்சன்டேஜ் வில் ரெடியூஸ். அப்போ பாண்ட் ஈல்டு வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ பாண்டோட வேல்யூ கம்மியாகும் போது விச் மீன்ஸ் தெர் இஸ் நோ டிமாண்ட் ஃபார் த பாண்ட். அப்போது somebody want to sell this bond, I will ask it for 900. அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. பாண்ட் ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா 900 நான் பே பண்ணியிருக்கேன், ஐ எம் கெட்டிங் 10% ஆஃப் திஸ். அப்போது 100 rupees எனக்கு கிடைக்குது அப்படின்னா மை 11.1% ஆஃப் ஈல்டு. புரியுதா? ஈல்டு இஸ் வெரி ஹை. அப்போ பாண்டோட வேல்யூ கம்மியாகும் போது ஈல்டு அதிகமாகும், பாண்டோட வேல்யூ அதிகமாகும் போது ஈல்டு கம்மியாகும். அப்போ ஈல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெப்போ ரேட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க. ஸ்டில் இந்த பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றத நியூஸ் சொல்கிறாங்க. 6.34%இருந்து 6. நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கோம் கிளாஸில். பீப்புள் நீட் டு ஸ்டடி கேர்ஃபுல்லி. ஸோ பாண்ட் மார்க்கெட்டை பற்றி படிங்க. பாண்ட் ஈல்டு, பாண்ட் ப்ரைஸ்னா என்ன, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு திஸ். ஸோ எல்லா ஆர்டிகிள்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக இட் வில் பி அவைலபிள் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் ஸ்டடி. So 9th article related to the urban health coverage. இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக இன்றைக்கி வந்து அது சக்சீட் பண்ணியிருக்கோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கிள். அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் சொல்கிறேன். ஸோ அர்பன் ஹெல்த் கவரேஜ் இல்லைனா ரூரல் ஹெல்த் கவரேஜ் எப்படி கவர் பண்ணப்படுது அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலமாக. ஸோ there is a family, கிட்டத்தட்ட 58% families availed with this Jan Arogya Yojana scheme. That is 5 lakhs வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து கிடைக்கும். ஹவுஸ் ஹோல்ட் பர் பர்சனுக்கு கிடைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் டெரிஷரி, செகண்டரி கிடையாது, ப்ரைமரியும் கிடையாது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். சரியா? அது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஹெல்த் கவரேஜ் இருக்குது, மாநிலங்களில் இருக்குது. அது 2022-23 அது மாதிரி ஸ்டேட்டு கிட்டத்தட்ட 16,000 கோடி செலவு பண்ணிடுறத சொல்லுறாங்க. இது 12,000 கோடி. ஆனால் இது லூப் ஹோல் இல்லாமல் போய் சேருது அப்படின்னா அதில் தான் இஷ்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் கவரேஜ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய, இலவசங்கள் அதிகமாக கொடுக்குறோம். அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வி ஆர் ப்ரொவைடிங் சர்ஜரிஸ் எல்லாமே வந்து ஆப் பண்ணுறோம் இந்த கேட்டகரியில். ஈவன் தோ தே ஆர் கோயிங் ஃபார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு வந்து ப்ராஃபிட் ரிங் பண்ணுறதுக்காக, விச் மீன்ஸ் இப்போ 5 lakhs
4 லட்ச ரூபா ஆயிருக்கும், அதை 5 lakhsன்னு பில்லு போடுவாங்க. அப்போ த கவர்மெண்ட் உருவாக்கக்கூடிய காசு எல்லாமே எங்கே போகுது? ப்ரைவேட் ப்ராஃபிட்டரிங் கேட்டகரியில். அது ஒரு ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் ஆகணும். ப்ரைமரி அண்ட் செகண்டரி அவங்களும் சொன்ன டெரிஷரி, தட் இஸ் சர்ஜரி கேட்டகரி மட்டும்தான் இது, இந்த மாதிரியான பெரிய நோய்களுக்கு மட்டும்தான் பொருந்தது, மற்றது எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் ப்ரைமரி அண்ட் செகண்டரி நீட்ஸ் டேக்கன் கேர், அது வந்து பண்ணப்படணும். அப்புறம் யூட்டிலைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூட்டிலைசேஷன்னா 80% கிளைம் வந்து கவரேஜ் ஆகிருக்கு. தட்ஸ் அ சக்ஸஸ் இல்லையா? 80% இதில் கிளைம் பண்ணுறவங்களுக்கு வந்து கவரேஜ் கிடச்சிருக்கு. பீப்புளுக்கு வந்து இன்னும் அதை பற்றி கிளியராக தெரில, லேக் ஆஃப் அவேர்னஸ், பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ் இருக்கிறத சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதுவும் வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் தோ த ஸ்கீம் இஸ் ஃபார் அவுட் ஆஃப் பாக்கெட் ரெடக்ஷன் ஆஃப் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னால் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணக்கூடியதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமே. பட் ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங். பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது தட் இஸ் 1.3% ஆஃப் ஜிடிபி. இட்ஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொல்லப்படுது கம்பேரிங் டு தி அதர் கண்ட்ரி, தட் இஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அவங்க வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்தியா போன்ற நாடுகள் ஜிடிபியில் வந்து நம்மளோட ஜிடிபி அவங்க ஜிடிபி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் வி ஆர் ஸ்பெண்டிங் வெரி லெஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ குளோபலில் வந்து 6.1% they are spending, global average. So we are spending only 1.3%. ஸோ அது மாதிரி நிறைய ஃபேக் கார்ட்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது ரெஜிஸ்ட்ரேஷனில். 58% வந்து ஃபேக்காக நிறைய பண்ணுறாங்க அப்படி. ஸோ இது எல்லாமே லூப் ஹோல்ஸ் நீட் டு பி த்ரோன் அவுட். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெண்டிங், ஆகஸ்ட்டில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது எல்லாமே வந்து இதில் அப்டேட்டட் சூன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் நாளையிலேருந்து உங்களுக்கு 5 questions இதில் வரும். இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் யூ வில் கெட் 5 questions. அண்ட் தென் இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் ஸ்டடி இட். ஸோ தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.